போதோ அந்த அளவுக்கு நம்ம உள்ள போகிறதுக்கு ட்ரை பண்ணணும். நம்ம மட்டும் இல்லாமல் நம்முடைய கம்யூனிட்டி பேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்முடைய விமன் குரூப்ஸ் லீடர்ஸ் வந்து உள்ள கொண்டு போகிறதுக்கு நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணணும். அட்லீஸ்ட் நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அந்த போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம உள்ள போகாத வரைக்கும் நம்ம யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதில் முதல் லெவலில் அந்த நம்ம வந்து செய்யலாம். அதில் வந்து என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கலாம், நல்ல ரிலேஷன்ஷிப் டிபார்ட்மெண்ட்ஸ், சைல்ட் லைன், இவங்களுக்குலாம் நம்ம வந்து நல்ல உறவுகளை நம்ம வளர்த்துக்கணும்னா தகவல்கள் நம்மளுக்கு ஒரு இமீடியட்டாக எல்லா என்ஜிஓஸ்க்கும் வந்து ஃபீல்ட் லெவலில் இறங்கி செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் சைல்டு ஃபோக்கஸாக ஒர்க் பண்ண மாட்டேங்க. பட் இஷ்யூஸ் நம்ம பார்ப்போம். இமீடியட்டாக நம்மளுக்கு யார்கிட்ட அட்ரஸ் பண்ணணும்னு சொல்றது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அந்த வந்து எஃபர்ட் எடுக்கலாம். அப்புறம் வந்து அடுத்த லெவலில் பார்த்தோம்னா வந்து அஸ் எ டிஎன்ஹெச்ஏ மெம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு வந்து ஒரு ரோல் வந்து நிறைய லாஸ் வந்து நிறைய ஆக்ட்ஸ் வந்து போட்டாங்க, நிறைய இருந்துச்சு. எனக்கு சத்தியமாக சொல்ல எனக்கு ஒன்றுமே புரியல. அது வந்து படித்து பார்க்கவும் இல்லை, எனக்கு முன்னாடி அந்த இதில் நம்ம இன்டெப்டாக ஒர்க் பண்ணக்கூடிய அனுபவம் இல்லை, எனக்கு தெரியாது. ஸோ அப்போ எனக்கு என்னன்னா இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஹெவியான இது வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து எப்படி கொண்டு போறோம்னா எந்த அளவுக்கு மக்களுக்கு அதை புரியும், எந்த அளவுக்கு அவங்களால இன்டர்வியூஸ் பண்ண முடியும் ஒரு கம்யூனிட்டி கொண்டு போனா. ஸோ அதற்காக இல்லைன்னா எஸ்பெஷலி கம்யூனிட்டி அஸ் வெல் அஸ் சில்ட்ரன். அப்போ நம்மளுக்கு ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு வந்து அந்த ஆக்ட் வந்து கொஞ்சம் கன்சைஸ் பண்ணி தமிழ்ல வந்து மொழியாக்கம் செய்து ஒரு ஃபோக்கஸ்டா. ஸோ உதாரணமாக வந்து